உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்தியாவில் மிக அதிர்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. பஞ்சாபில் முன்னாள் துணை முதலமைச்சர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. தோட்டா அவர் மீது படவில்லை, அவர் தப்பித்து கொண்டார். வெளியான பரபரப்பு காட்சிகள் நாம் பார்ப்பதற்கு முன்பு நடந்தது என்ன என்பதை பார்த்து விடுவோம். சுக்பீர் சிங் பாதல் இவர் மிகப்பெரிய அரசியல்வாதி. வட இந்தியாவில் இவரை எல்லாருக்கும் தெரியும். அதாவது இவர் முன்னாள் துணை முதலமைச்சர் பஞ்சாபிற்கு. அது மட்டும் இல்லை, சிரோன்மணி அகாலிதளம் என்ற கட்சியின் தலைவரும் கூட. வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மனைவி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஹர்சிம்ரத் கவுர் பாதல் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க மோடி அமைச்சரவையில். 2020ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று குற்றச்சாட்டை முன்வைத்து கூட்டணியிலிருந்து விலகி மந்திரி பதவியை ராஜினாமா செஞ்சவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தற்பொழுது நாடாளுமன்ற எம்பியாக இருக்கிறார்கள். இவர்கள் குடும்பமே அரசியலில் ரொம்ப பெயர் போன குடும்பம். இவருடைய தந்தையை பற்றி பார்ப்போம். யார் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கோ அவருடைய தந்தை தான் பிரகாஷ் சிங் பாதல். இங்கே பாருங்க, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில். இதுதான் இவருடைய குடும்ப பின்னணி. முழுக்க முழுக்க அரசியல் குடும்பம், செல்வாக்கு மிக்க குடும்பம். ஆனால் தற்போது பஞ்சாபில் இவர்கள் ஆட்சியில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுடப்பட்டது எப்போது, எங்கே என்று பார்க்கும் பொழுது, அதாவது பஞ்சாபில் அம்ரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் சீக்கிய பொற்கோயில் அமைந்திருக்கிறது. சீக்கிய பொற்கோயில் தான் சீக்கியர்களின் புனித கோயில், புனித தலம். அங்கே இவர் அமர்ந்து கொண்டிருக்கார். வெளியே எதன் காரணமாக அங்கே சென்று அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத தண்டனை காரணமாக பொற்கோயில் வாயிலில் காவல் பணி செய்து கொண்டிருக்கார். 2007 2017 வரைக்கும் இவருடைய கட்சி ஆட்சியில் இருந்தது. இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். சீக்கியர்களை பொறுத்தவரை ஒரு மத அமைப்பு இருக்கிறது. அந்த மத அமைப்பு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்துவிட்டீர்கள் என்று மத ரீதியாக இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இவரும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பரிகாரமாக நான் அங்கே சேவை செய்கிறேன் சீக்கிய பொற்கோயில் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போய் பாத்திரம் கழுவுறாரு. அது மட்டும் இல்லாமல் கழிவறைகளை கழுவுறாரு. இப்படி தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். கடைசியாக என்ன பண்ணார், வெளியே காவல் காக்கும் பணியில் ஈடுபட்டார். இப்பொழுது நீங்கள் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, அவர் வெளியே காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கையில் ஒரு ஈட்டியை வைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அமர்ந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் ஒருவர் அவரை நோக்கி துப்பாக்கியை எடுத்து வருகிறார். துப்பாக்கியை எடுத்து சுட வரும் பொழுது அருகில் இருந்த ஒருவர் அப்படியே அவரை பாய்ந்து பிடித்து அவர் கையை மேலே உயர்த்துகிறார். குண்டு துப்பாக்கியிலிருந்து தெரிக்கிறது. அந்த பொற்கோயில் சுவர் மீது பட்டு விடுகிறது. அந்த தோட்டாவும் கீழே விழுந்து விடுகிறது. உடனே அவரை கைது செய்கிறார்கள். அந்த தாக்குதல் காட்சியை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக மத ரீதியாக தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார் சீக்கிய பொற்கோயிலில். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். முன்னாள் துணை முதலமைச்சரை துப்பாக்கியால் சுட்டவர் இங்கே இருக்கிறார். அவரை அங்கேயே கைது செய்து விட்டார்கள். அவருடைய பெயர் நரேன் சிங் சௌரா.
போலீஸ் என்ன சொல்றாங்க, இவர் மீது ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவர் பிரிவினவாத அமைப்பை சேர்ந்த காலிஸ்தான் என்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. சிறையில் இருந்த 4 கைதிகளை தப்ப வைத்தார் என்று. எவ்வாறு தப்பினார்கள் என்றால், சிறையிலேயே ஒரு சுரங்கம் தோண்டி தப்பித்தார்கள். இந்த வழக்கெல்லாம் இவர் மேலே இருக்கு, இவரை நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. விடை தெரியாத கேள்வி இது வரைக்கும் என்னன்னா, ஏன் சுட்டார், சுட்டவர் என்ன சொன்னார், என்ன காரணத்துக்காக சுட்டார், எதனால் முன்னாள் துணை முதலமைச்சர் மீது அவருக்கு காழ்ப்புணர்வு என்ற எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. பஞ்சாபில் தற்பொழுது யாருடைய ஆட்சி என்று கேட்டீர்களாயின், ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி 2017ஓடு சிரோன்மணி அகாலிதளுடைய ஆட்சி முடிஞ்சு விட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடித்து தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி அங்கே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.